ஹலோ, நான் இப்ப காஞ்சிபுரம் ஸ்டேஷன்ல இருக்கேன்டா. தூங்கிட்டு வரலான்னு ஃபிளைட்டை கேன்சல் பண்ணிட்டு ட்ரெயின்ல வந்தேன். கோட்டர் அடிச்சுட்டு படுத்தனா, எழுந்திருச்சு பார்த்தா காஞ்சிபுரத்துல இருக்கேன். வந்துட்டு கூப்பிடுறேன். சரி. சென்னைக்கு போற ட்ரெயின் எப்போ வரும்? இன்னும் வரலையா? வந்தா வந்துருச்சுன்னு சொல்றேன் போ. என்ன சார் இப்படி பேசுறீங்க? அப்படித்தான் பேச முடியும். ட்ரெயினை நானா இழுத்துட்டு வர முடியும்? வந்தா ஏறிப்போ. போயா பேச வந்து அப்படி எல்லாம் முறைக்க கூடாது. உனக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா அந்த பெட்டியில எழுதி போட்டு போ. போயா. காலங்காத்தாலே வந்துட்டா சாவுரை. உயர் திரு தென்னக ரயில்வே மேலாளர் அவர்களுக்கு இன்று காலை ரயில்வே என்கொயரி கவுண்டரில் இருந்த மூல நோய் வந்த பெருச்சாலியின் மூஞ்சியை போல முகம் கொண்ட ஒரு பன்னாட பரதேசி பையன் என்னிடம் மரியாதை இல்லாமல் நடந்து கொண்டான். சென்னைக்கு போற வண்டி எப்ப வரும்னு கேட்டதுக்கு வந்தா ஏறி போயானே இந்த விருந்தாளிக்கு பிறந்த புறம்போக்கு பதில் சொல்றான் சார். இந்த மாதிரி தொம்மிங்கள வேலைக்கு சேர்க்கும் போது மினிமம் 4 அடி வாங்குற அளவுக்கு உடம்புல தெம்பு இருக்கிற மாதிரியான ஆளுங்களை வேலைக்கு சேர்க்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு இவனை அடிக்க முடியலையேங்கிற வேதனையோட அலெக்சாண்டர் பிலிக்ஸ். போடட்டுமா சார்? பேங்க்குக்கு போகாம இங்க கூட்டு வந்திருக்கீங்க. யாரோட இடம் சார்? பேங்கோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் மேனன் சாரோட கெஸ்ட் ஹவுஸ். அவர் பெரிய பில்டர். வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மேனன் சார் இருக்காரா? மிஸ்டர் ஃபெலிக்ஸ் வந்திருக்காருன்னு சொல்லுங்க. திப்பு, கண்டக்டர் சேர்மன். இன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ வந்துருவேன். ஓகே. Good morning. Mr. Felix, please. Come. பேனா நம்பர் எழுத நம்பு கண்ணு. ஓகே சார். Thank you. ஸ்டேட்ஸ்ல இருந்து ஆர்டிடிக்கு வந்திருக்காங்க. ஒரு சின்ன டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. மேனன் சார் இப்போ வந்துருவாரு. ஏதோ சாப்பிடுறீங்களா? வேண்டாம் கண்ணு. ஆரம்பிச்சா என்னால சீக்கிரம் நிறுத்த முடியாது. ஏன் நிக்கிற? இப்படி உட்காரு. பேரு? ஓ, ஐ மீரா, மேனன் சாரோட செக்ரட்டரி. ஓ, வாழ்றாயா மேனன். மேரேஜ் ஆயிடுச்சா? இல்ல சார். சீக்கிரம் பண்ணிக்கோ, இல்லன்னா பசங்க ஆண்டின்னு கூப்பிடுவானுங்க. வெல்கம் மிஸ்டர் ஃபெலிக்ஸ். ஹலோ சார். என்ன மீரா? நதிங் சார். சரி சரி மிஸ்டர் ஃபெலிக்ஸ், உங்களுக்கு 2 அசைன்மெண்ட் இருக்கு. ஒன்னு இந்த ராபரியோட சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன். 2 இத சயின்டிபிக்கா எப்படி சமாளிக்கிறது. தட்ஸ் ஆல். சிம்பிள். உங்களுக்கு எத்தனை நாள் தேவைப்படும்? மேனன் சார், திடீர்னு கிளம்பி போடான்னு ஒரு அசைன்மெண்ட்டையும் ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் தான் கொடுத்தாங்க. கேஸ பத்தி எந்த டீடைல்ஸும் தெரியாம என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஓகே மீரா, give me the files. Yes sir. மீரா. சாரி சார். புது ஸ்டைல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. சொல்லு. சே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இது மல்டிநேஷனல் கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி. ஆமா, நல்ல கமிஷன் கொடுப்பாங்க. டெஃபினெட்லி நடந்துச்சுன்னா இது நல்ல ஒரு டீலா இருக்கும். ஏன் நான் சொல்றேன். மீரா. ஃபெலிக்ஸ். எஸ். அப்புறம் நீங்க பேங்கோட கெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணிக்கலாம். டியூ ட்ராப்ஸ். ஓகே சார், முதல்ல கட்டின பில்டிங்ல தான் நீங்க தங்க போறீங்க. ஓகே, let me go through the files. மீரா. See you. ஏன் செல்லம் செரு போடாம நடக்கணும்னு வேண்டுதலா? பார்க்கறதுக்கு விளையாட்டு பிள்ளை மாதிரி இருக்கானே, எதுவும் சொதப்பிட மாட்டானே. சே அப்படிலாம் இருக்காது சார்.
யாரியா நீ? பார்த்தா தெரியல, ஷெஃப். ஓ, கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியே இல்லையே, ஒரு 5 ஸ்டார் லுக் இருக்கு. அப்படிதானே பண்டாரி? யோ, அந்த பேக் எடுத்து உள்ள வை. ஹலோ, நான் எங்க ஷெஃப். உங்களுக்கு எடுப்படி இல்ல? ஓ, உன் பேர் என்ன? சன்னி. என்னது? சன்னி. சன்னி. எழுத்த மாத்திராதீங்க. சன்னி. இது அரண்மனை இல்லையே. இந்த அலப்பறெல்லாம் ஒண்ணு வேணாம். ஒரு பட்டாப்பட்டி ட்ரௌசரு, ஒரு முண்டா பனியனு, ஒரு மஞ்சள் துண்டு, இத போட்டுட்டு தான் இங்க அலையணும். புரிஞ்சுதா? சன்னி. போய் பேக் எடுத்துட்டு வா. உனக்கு தர சாம்பார்ல எச்ச திப்பி தரேன். அவனும் அவன் கோட்டை சூட்டும். Radio waves are mainly utilized to transfer data within wavelengths ranging from hundreds of meters to just under 1 millimeter. The primary mediums of utility as televisions, mobile phones, and MRI wireless networking. That we all would probably know. An antenna or a radar. It's a popular device is to transfer electromagnetic waves. Sir, Although they... எனக்கு ஒரு சின்ன டவுட். அது வந்து இந்த டெலிபதி ஃபீலிங்ஸ்க்கு பேஸ் ஒரு வேவ்ஸ் தானே சார்? அந்த வேவ்ஸை ரிசீவ் பண்ணி டீகோட் பண்றதுக்கு ஏதாவது டிவைஸ் இருக்கா சார்? அந்த டிவைஸ் என் நெஞ்சுக்குள்ளே இருக்கு செல்லம். Silence please. அப்படி ரொம்ப ஈஸியா ஒதுக்கி தள்ளிட்டு போற விஷயம் கிடையாது அபிராமி கேட்டது. இந்த வயசு பொண்ணுங்களுக்கு எல்லாம் வர வேண்டிய சந்தேகம் தான் இது. தெரியும், சாரோட கிளாஸ்ல தான் அபிராமிக்கு இந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் வரும். தினேஷ், சாதாரணமா என்ன மாதிரி சின்ன வயசு கல்யாணமாகாத வாத்தியாரங்களுக்கு இந்த மாதிரி சில சந்தேகங்களை தீர்க்க வேண்டி வரும். சில சந்தேகங்கள் சொல்லி கொடுத்தா புரியும், அப்புறம் சில சந்தேகங்கள் சொல்லி கொடுத்தாலும் புரியவே புரியாது. அப்படிப்பட்ட சந்தேகம் தான் இவளுக்கு வந்தது. மனோஜ், கிளாஸோட டெக்கரம் மெயின்டைன் பண்ணலனா உன்னை வெளியே தூக்கி போட்டுருவேன். சாரி சார். மிஸ் அபிராமி, எல்லா சந்தேகங்களையும் தீர்த்து படிச்சு பட்டம் வாங்குற பருவம் உனக்கு இன்னும் வரலையே. அந்த பருவம் வரப்போ உங்க அப்பா அம்மா ஒரு பையனை கண்டுபிடிச்சு தருவாங்க. அவர்கிட்ட கேட்டு தீர்த்துக்குவோம் சந்தேகத்தை. ஓகே? ஓகே சார். அப்ப அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ரொம்ப வெயிட் பண்ணா லைஃப் வேஸ்ட் ஆயிடும். அபி, ஏன் கிளாஸ்ல அப்படி பேசின? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு தான் உங்களை ரொம்ப பிடிக்குமே. நான் இப்படி பேசலனா எனக்கும் மத்தவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அபிராமி, நீ என் ஸ்டூடண்ட், மறந்துடாத. சார், எங்க அம்மா எங்க அப்பாக்கு ஸ்டூடண்ட். மேத்ஸ் 3 வாட்டி என்ட்ரன்ஸ் எழுதிட்டேன். இந்த வாட்டி அது பாஸ் ஆகுற வழியை பாரு. அது கல்யாணம் ஆகுற வரைக்கும் என்ட்ரன்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கணும்னு அப்பாவோட இன்ஸ்ட்ரக்ஷன். ஏய், நான் உன்ன கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாம். சூப்பரா மச்சான், கலக்கிட்டீங்க. நான் வந்துகிட்டே இருக்கேன். யா, சாரி. என்ன? ஆஹா, வித்தியாசமான ஹாபியா இருக்கு. ரீசார்ஜ் கார்டு கலெக்ஷன். சின்ன வயசுல இந்த மாதிரி கெட்ட பழக்கம் எனக்கும் இருந்துச்சு. 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது தீப்பெட்டி படங்கள், அப்புறம் ஸ்டாம்ப்ஸ், அப்புறம் காயின்ஸ். அது ஒரு மாதிரியா மருந்து சாப்பிட்டாமலே குணமாயிடுச்சு. கவலைப்படாதீங்க, மருந்து சாப்பிட்டா எல்லாம் குணமாயிடும். டாக்டரா நீங்க? இல்ல, ஆடிட்டர். அலெக்சாண்டர் பிலிக்ஸ். ஐ எம் வெங்கடேஷ் ஐயர். இங்க பக்கத்துல இருக்கிற எலக்ட்ரானிக்கல் கோச்சிங் சென்டர்ல டியூட்டரா இருக்கேன். Thank you. Good to see you. பார்க்கலாம்.
only one. Feel free, he's a breathing, the Prince of Evil is the only one. பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் தங்கள் வங்கி கணக்குகளை திரும்ப பெறுகின்றனர். இந்த வழக்கு போலீஸ் விசாரணையில் ஹலோ, இருக்கும் ஒரு பெப்சி. திருட்டு நடந்திருப்பதால் நகரமே பெரும் பரபரப்புக்கு உள்ளாகியுள்ளது. இது பற்றிய செய்தி தொகுப்புகளுடன் எமது நிருபர் நிஷா. சொல்லுங்க நிஷா. விஸ்வா, கம்ப்யூட்டர் வளர்ச்சியால மக்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் தான் ஏடிஎம் பேங்கிங். 24 மணி நேரமும் சேவை செஞ்சுட்டு இருந்த இந்த ஏடிஎம் பேங்கிங் மேல மக்களுக்கு நம்பிக்கை குறையிற மாதிரி இந்த சம்பவம் நடந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஐபிஐ பேங்கின் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரும் முக்கிய பிரமுகருமான மிஸ்டர் நந்தகுமார் மேனன் நமது நிலையத்திற்கு வந்துள்ளார். மிஸ்டர் மேனன், உங்களது ஐபிஐ வங்கி மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்